போட்டிக்கு போட்டி, குரல் போட்டி. அசத்துங்க, கேளுங்கள் உங்கள் குரலை. காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இதுக்கு விளக்கம் சொல்லணுமா? ஆமா. இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம அரங்கத்துல நம்ம தன்னார்வலர்கள் சொல்லலானோ, எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நம்மளுக்காக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறணுங்கிறதுக்காக இந்த காலத்தை 3 to 8 எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நம்ம கூடயே இருக்காங்க பாருங்க, பயணிக்கிறாங்க பாருங்க. இவங்களை நம்ம எப்பயுமே நன்றி மறக்க கூடாது. ஸோ இதுதான் காலத்தால் செய்த மிகப்பெரிய உதவி நமக்கு. ஸோ அனைவருக்கும், இங்கு பணிபுரிகின்ற அனைத்து தன்னார்வலர்களுக்கும் டிடிஎஸ் திருவள்ளுவர் தமிழ் சங்கம் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து கைத்தல். இது இன்னைக்கோட ஒரு நாள் உழைப்பு இல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு. அப்படியே நல்லா கைத்தட்டுங்க. அதுக்கு அடுத்தது குரலும் கதையும் சொல்லி அதையும் பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் அன்விகா. தமிழ்நாட்டில் நிறைய மலைகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு பரம்பு மலையை பத்தி பேச போறோம். பரம்பு மலையை சுற்றி 300 ஊர்கள் இருக்கு. அந்த 300 ஊர்களுக்கு ஒரே தலைவர். அந்த தலைவர் பேர் தான் பாரி. பரம்பு மக்களுக்கு தற்சார்பு வாழ்க்கை முறையினால பெரும் வறட்சி காலத்திலையும் செழிப்பாக இருப்பாங்க. பாரியும் பரம்பு மக்களும் எந்த சூழ்நிலைகளையும் சமாளிப்பாங்க. இதை கண்ட சேரனும் சோழனும் நிறைய முறை போருக்கு வந்தாங்க. ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. பாண்டிய மன்னன் வைத்திருந்த அடிமைகளை பாரி காப்பாற்றினார். அதனால் பாண்டிய மன்னன் என்ன செய்தாருன்னு தெரியுமா? தனியாக போனால் ஜெயிக்க முடியாதுன்னு மூவேந்தர்களாக போனாங்க. மூவேந்தர்கள் பாரியும் ஜெயிக்கலை, பரம்பரையும் அடையலை. பொய்யாமை ஆற்றின் அறம் பிற, செய்யாமை நன்று. வாய்மையை கடைப்பிடிச்சிங்கன்னா வேறு எந்த அறம் பண்ணலைனாலும் அந்த அறமே உங்களை காப்பாற்றணும். பாரி வாய்மையை கடைப்பிடிச்ச மாதிரி இனிமேல் நம்மளும் வாய்மையை கடைப்பிடிப்போமா? இப்ப குரலும் கதையும் சொன்ன குழந்தை ரொம்ப அருமையா சொன்னாங்க. கைதட்டல் கொடுத்துருங்க.